2017 அப்புறம் நடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி இல்ல அப்படிங்கிற மாதிரியான தகவலை அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு. 2017 வரைக்கும் நடந்தது முன்னாள் முதலமைச்சர் அம்மாவுடைய ஆட்சி, அதுக்கப்புறம் நடந்தது. தமிழகம் முழுவதும் குதிரை பேரம் என்றால் என்ன என்பதை பற்றி விரிவாக எடுத்து சொன்னவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள்தான். தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக கையிலே வைத்த மை காய்வதற்கு முன்பாக அவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக விலை பேசி தமிழக வெற்றி கழகத்திற்கு இழுத்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர்கள் என்பது நாடறியும், மக்களும் அறிவார்கள், தொகுதி மக்களும் அறிவார்கள், நாங்களும் அறிவோம், இந்த சட்டமன்றமும் அறியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அவை குறிப்பிலிருந்து நீக்கும்படி பேரவைத் தலைவரிடத்திலே சொல்லிவிட்டோம், அவரும் நீக்குவதாக சொல்லிவிட்டார். அதை பற்றி பேசுவது முறையாக இருக்காது. 2017 அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு நடந்தது அதிமுக ஆட்சி அல்ல, டெல்லி பாஜக சரண்டர் அடைஞ்சிருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் முதுகெலும்பு மிக்க ஒரு தலைவராக இன்றைக்கு தமிழகத்திலே பரிணாமம் பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திறமையாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று தனி கொள்கைகள் இருக்கிறது. எந்த முடிவெடுத்தாலும் தமிழக மக்களின் நலன் சார்ந்த முடிவுகளை மட்டுமே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுப்பார்கள் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கும் அடிபடுகின்ற இயக்கம் அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் உறுதியான தலைவர், முதுகெலும்பு மிக்க தலைவர், தொண்டர்களையும் இயக்கத்தையும் காப்பாற்றுகின்ற தலைவர் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கும் அடிபடுகின்ற இயக்கம் அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் உறுதியான தலைவர், முதுகெலும்பு மிக்க தலைவர், தொண்டர்களையும் இயக்கத்தையும் காப்பாற்றுகின்ற தலைவர் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.